விஜய், உன் மேலே கோபமும் வருது, அதே நேரத்தில் பரிதாபமாகவும் இருக்குது. இத்தனை பேசுகிறானுங்க வாய்க்கு வந்த மாதிரி. இந்த பேசுகிற எவனும் சோறு திங்கிறானா வேற எது திங்கிறானோ, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவ்வளோ தூரம் பேசுகிறானுங்க. நீ எல்லாம் பார்க்காமலாம் கிடையாது, உனக்கு எல்லாம் தெரியும். சிடிஆர் பேசும்போது உனக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. நான் இத்தனையும் தாங்கி அமைதியா, உன் அமைதியினால நீ ஏதோ ஒன்று பண்ண போகிற, ஏதோ ஒன்று புரிய வைக்கிற. அப்படி நீ புரிய வச்ச ஒரே ஒரு விஷயந்தான் பராசக்தி ஹீரோடா ஆளுங்கட்சியே பிடிச்சி விட்டது, தெரியுமில்ல? ஓகே, ஜிம் கூப்பிட்றதுக்கு வேண்டி என்னை யாரும் கோச்சிக்க வேண்டாம். 15 வருஷம் நான் அப்படியே பழகிட்டேன். ஆனால் அவங்களுக்கு கூட இவ்வளோ பொறுமை இருந்திருக்குமா எனக்கு தெரியல சாமி. இவ்வளோ பல்ல கடிச்சிக்கிட்டு இவ்வளோ பொறுமையாக இருக்கப்பா. எங்கிட்ட எல்லாம் இல்லை சத்தியமா. நீ என்றைக்குமே ராஜா தான் செஞ்சுக்கணும். அதான் நீ என்னைய மாதிரி தம்பிகளை கோடிக்கணக்காக சம்பாரித்து வச்சுருக்கேன். உனக்கு என்ன கவலை? சந்தோஷமாக இரு, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே.